நேரம் 9 மணி. செய்திகள் வாசிப்பது முகமது கான். செய்தி ஆசிரியர் ஷேக் கண்ணாடி ஹனீஃபா. முன்னாள் ஈராக் ஜனாதிபதியின் சதாம் ஹுசேனின் மரணத்தில் உடல் இருப்பதாக ஷேக் ஃபரீட் அவர்கள் நேற்று நடந்த ஊடகம் ஒன்றில் தெரிவித்தார். ஷேக் ஃபரீட் அவர்கள் கத்தாரில் தனவந்த பட்டியலில் 4ஆம் இடத்தை வகிக்கின்றார் என இவரின் ஒன்றுவிட்ட தந்தையின் மகன் ரப்பர்வாயன் என வர்ணிக்கப்படும் நவ்பர் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இவர் ஷேக் ஃபரீட்டின் செக்ரட்டரியும் ஆவார். அமெரிக்காவினால் பல வருடமாக தேடி வரும் உசாமா பின் லேடனுக்கு பல வருடமாக உதவி இவர் பசிக்கு பல பிசாக்களையும் பகிர்ந்து கொடுத்த ஹிந்தா குறுமேலரான ஷேக் ஜனூனை நேற்று கத்தார் போலீசார் விரட்டி பிடித்தனர். தற்போது இவரை ஜாமீனில் கொண்டு வரும் முயற்சியில் இவரின் இளைய தம்பி குஞ்சி ஷோக் இறங்கியுள்ளார். பல வருடமாக பாலாப்போன படங்களை விநியோகிப்பதில் முன்னணியில் இருக்கும் சிடி இக்பால் இந்த வருடத்தில் பலத்த நஷ்டத்தை அடைந்திருப்பதாக மனவேதனையோடு தெரிவிக்கின்றார். இவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த வருட நஷ்டத்துக்கான காரணமாக இருந்தவர்கள் எனது நண்பனை தெரிவித்துள்ளார். இந்த நண்பர்களின் பெயரையும் தெரிவித்தார். பெயர்கள் மிஸ்டர் அமான், தடி கபூர், ஹனிஃபா பாய், பொய்பொத்தல் ரிஸ்வி மற்றும் புதிதாக வந்த இவரின் மருமகன் சமீனும் ஆவார். இந்த வருடத்தில் இறுதியில் இவர் தாயகம் போவதாக உள்ளார். இவரின் ஆழ்ந்த கவலைக்கு மதீனத்துல் முர்ரா நிர்வாகம் ஆறுதல் கூறியுள்ளது. ஓசி சாப்பாட்டில் உடம்பை வளர்த்த முகமது அமான் அவர்களின் வயிறு தற்போது அவருக்கு பெரும் தொல்லை தருவதாக கூறுகின்றார். வயிறை குறைக்கும் முயற்சியில் தற்போது உடல் பயிற்சி ஆசிரியரான கண்ணாடி ஹனீஃபா அவரின் மாணவனாக சேர்ந்துள்ளார். தற்போது கத்தாரில் கத்தாமா பெண்கள் சுதந்திரமாக நடமாடுவதாக இவரின் மேனேஜர் லார்டு டபுகுதாஸ் கூறுகின்றார். நண்பனுக்கு துணை புரிவதாக மோசடிகளை செய்து வந்த இக்பால் அவர்களை நேற்று சினேகா கொழும்பு ரெஸ்டாரண்ட் முன்னால் கோழிக்கால்களால் தாறுமாறாக தாக்கிய இவரின் நண்பன் பொக்கானி ரிஸ்வான் தற்போது இவரது மனைவி பணிபுரியும் வீட்டில் பதுங்கியிருப்பதாக மைனா மண்டே ரியாஸ் கூறுகின்றார். மேலும் இவருக்கு தக்க தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று இக்பால் அவர்கள் அகமட் வைத்தியசாலையில் வெறித்தனமாக குரலொன்றை எழுப்பியுள்ளார். மேலும் தெரிய வருவது, இந்த பிரச்சனைக்கு முழுமை காரணமாக இருந்த மைனா மண்டேயே காரணம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஒரு செய்திகளில் இவர்